வணக்கம். அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்னைக்கு நம்ம ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஃப்ரீக்வன்சியாக வருது இல்லை, 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒருக்க தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இதுல இருந்து நிறைய லேபரேட்டரி இருக்குது, நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ரிசர்ச் சென்டர் இருக்கு. இதிலெல்லாம் இருந்து மொத்தமா ஒரு காமன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வேகன்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரிசர்ச். இதனுடைய வேகன்சிஸ் என்ன, இது எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது பியூர்லி 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸ். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் under Ministry of Science and Technology, Government of India. So the combined administrative service exam 2023, CASE 2023. So the direct recruitment of section officer and assistant section officer. Advertisement number 01/2023. Total number of vacancies அப்படினு பார்த்தோம்னா 444 மொத்தம் 444 வேகன்சிஸ் இதுல இருக்கு. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, முதல்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது 8/12/2023 ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 12th January 2024 ஃப்ரைடே. ஸோ 12/1/2024 அன்னைக்கு இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் க்ளோஸ் ஆகுது. 14/1/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்றதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில 2024 பிப்ரவரியில எக்ஸாம். ஸோ பிப்ரவரியில 2024 எக்ஸாம். ஸ்டேஜ் 2 எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டிமேட்ஸ் கொடுப்பாங்க. இதுல நோட்டிபிகேஷன் வில் பி நோட்டிஃபைடு சிஎஸ்ஐஆர் வெப்சைட். அட்மிட் கார்டு, கால் லெட்டர் எல்லாமே நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸ். மெயினாக நம்மளுக்கு தேவை லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது 8/12/2023 ஓப்பன் ஆகுது. 12/1/2024 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். இதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி the Council of Scientific Research, Industrial Research, established in 1942, autonomous body, Department of Science, Scientific Industrial Research, Ministry of Science and Technology, Government of India. So it is a national premier scientific industrial research and development organization and has a dynamic network of 36 national laboratories, 39 centers, 1 innovation complex. India full இருக்குது. 3 units and 3 units with a pan-India presence across the country. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் இது ஆஃபீஸ் இருக்கு. மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஆஃபீஸே இருக்கு, சிஎஸ்ஐஆர் அப்படி சொல்லக்கூடியதுல. அதில் தான் அந்த என்ன சொல்றது, ஐஎஸ்ஐ மார்க்கு, ISO 9000 சர்டிஃபிகேட் இதெல்லாம் இவங்க தான் நினைச்சிறாங்க பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ போஸ்ட் 2 போஸ்ட். ஒன்று செக்ஷன் ஆஃபீஸர் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளோ போஸ்ட்? 76 போஸ்ட். குரூப் பி கெஸ்டார் ரேங்க் அப்படி சொல்லுவோம். 47,600 ரூபாய் பேசிக் பே. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஜஸ்ட் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். மேக்சிமம் ஏஜ் 33 இயர்ஸ். இது அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் அதே தான், யூனிவர்சிட்டி டிகிரி not exceeding 33 years. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, செக்ஷன் ஆஃபீஸர் இஸ் த லெவல் 8 மீன்ஸ் பேசிக் பே ஒரு 2000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும்.
ஸோ ஏஎஸ்ஓவா ஜாயின் பண்ணோம்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல செக்ஷன் ஆஃபீஸராக நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். பட் நம்ம வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 76 வேகன்சிஸ் இருக்குது, இதில் 368 வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, எனி டிகிரி. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம செலெக்ஷன் ஆனோம்னா எவ்வளவு சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 80 to 85,000 பெர் மந்த், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வருட வருமானம் கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்ட் மந்த். நீங்க ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண டயத்துல 80,000 ரூபாய். அதுக்கப்புறம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் படி உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் அது இது எல்லாமே இல்லை வரும். ஸோ இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லுதோம், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படி சொல்லக்கூடியது. வேகன்சி டீடைல்ஸ் வந்து இது வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர் 28, 26, 72, அதாவது எஸ்ஓ ஜெனரல், எஸ்ஓ ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், எஸ்ஓ ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ், இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு. அதுல வந்து 76 வேகன்சிஸ் இருக்கு. கேட்டகரி வைஸாகவும் உங்களுக்கு இதுல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடியது 234, 83, 48 மொத்தம் 368 போஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 போஸ்ட் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இது மற்ற டீடைல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து 500, விமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது, நில். The relaxation in the upper age limit as per Government of India rule படி எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 55, அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 3, பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 10. இப்படி ஒவ்வொரு இது நார்மலா எல்லா எக்ஸாமும் கொடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். மீதி வந்து இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 3 இருக்குது. ஸோ இதில் பேப்பர் 1 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 150 marks. General awareness means 100 objective type questions, 1 mark each with negative marking, 0.33 marks for every wrong answer. So general awareness and English language மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 150 மார்க் கொடுத்துருக்கு 2 மணி நேரம். அப்படின்னா இதுல ஒன்லி ஜிகேயும் இங்கிலீஷும் மட்டுமே வரும். எல்லாமே என்ன கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். 100 கொஸ்டின் ஜிகே, 50 கொஸ்டின் இங்கிலீஷ், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளவு அப்படின்னா 0.33 மார்க்ஸ் எவரி ராங் ஆன்சர். 2 மணி நேரம் டைம். பேப்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டைப் கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா இது ரீசனிங்காகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். கீழே சிலபஸ் நீட்டா கொடுத்துருக்காங்க, அதனால அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு 200 மார்க், 2.5 மணி நேரம் 150 நிமிஷம் கொடுக்குறாங்க. 2.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க 200 கொஸ்டின்ஸ்க்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அடுத்தது பேப்பர் 3 இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி டிஸ்கிரிப்ட் பேப்பர். 150 மார்க்குக்கு எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசி ரைட்டிங், லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ரைட்டிங். இது ஒரு 150 கொஸ்டின், 150 மார்க் கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அடுத்தது Interview carrying 100 marks for the post of section officer and computer proficiency test carrying 100 marks. CPT மாதிரி வைக்கிறாங்க. So paper 1, 2 and 3 will common and compulsory for all the posts. நம்ம பார்த்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து 3மே கம்பல்சரி. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன செய்யாது, இருக்காது. For the post of section officer, candidate will secure minimum threshold mark aggregate 350 marks. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 and பேப்பர் 3 மூணையும் சேர்த்து 350 மார்க் எடுக்கணும். Candidate who secure the minimum threshold mark in paper 1, 2, 3 aggregate out of 500 marks will be called for interview. இரண்டாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 மினிமம் வந்து இன்டர்வியூ கேரிஸ் 100 மார்க், மொத்தம் 600 மார்க் வச்சிருக்காங்க. 500 + 600, 500க்கு 350 மார்க் எடுக்கணும். 100 மார்க் இன்ட்ரி. The final select list, wait list will be prepared keeping in view number of vacancy and total marks obtained by the candidate, subject to securing the minimum threshold marks. Right? இது வந்து செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்கு. ஏஎஸ்ஓக்கும் அதே மாதிரி தான் 350, 500 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ப்ராசஸ் சஜஸ்ட் ஒன்லி ஃபைனல் டிசிஷன் ஹோல்டு பேப்பர் 1, பேப்பர் 2 சேம் டே ஆர் டிஃப்ரெண்ட் டேஸ் அண்ட் when hold பேப்பர் 3.
அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 காலையிலையும் மதியமும் எக்ஸாம் இருக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 3 அண்டு சிபிடி வந்து தனியாக இருக்கும், இன்டர்வியூ வந்து தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சைமல்டேனியஸாக மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஸோ சிலபஸ் ஃபார் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, polity, governor, social justice, current event of national and international importance. இங்க என்ன இல்லை அப்படின்னா சயின்ஸ் இல்லை, சயின்ஸ் இல்லை, எக்கனாமிக்ஸ் இல்லை, ஜியோகிரபி இல்லை, இதெல்லாம் இல்லை. இதுல மெயினா கொடுத்துருக்குது என்னது? ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், கரண்ட் event of national and international events. No question. இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிகன்ஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகன்ஷன் do as directed, active voice, passive voice, direct, indirect, preposition, fill in the blanks, synonyms, synonyms, sentence correction, common error, punctuation, idioms and phrases. So 100 plus 50 100 GA கொடுத்துருக்கு. ஜெனரல் அவேர்னஸ்ல எல்லாம் படிக்க தேவையில்ல, முக்கியமானது மட்டும்தான். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இது ரொம்ப முக்கியமான. அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுல வந்து கொஞ்சம் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ், அர்த்தமெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் 25 அண்ட் ஜெனரல் சயின்ஸ் 25, எக்கனாமிக்ஸ், சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் ஜெனரல் இஷ்யூ ஆஃப் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 25, ethics, integrity and aptitude 25, decision making and problem solving 25, management principle and practices 25 and national geography 25. அடுத்தது இதெல்லாம் என்னது அப்படின்னா பேப்பர் 2. இதுல ஒரு 3 8 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ரீசனிங் 25, மேக்ஸ் 25, ஜெனரல் சயின்ஸ் 25, எக்கனாமிக்ஸ் 25, எத்திக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் 25. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் 25, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ப்ராக்டிஸ் 25, நேஷனல் இன்டெகிரிட்டி அல்லது நேஷனல் ஜியோகிரபி வந்து 25. ஸோ இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு இது எந்த பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இது கொஞ்சம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய ரிலேட்டடாக வருது மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இதுக்குள்ளது. எஸ்ஏ ரைட்டிங் 2 கொஸ்டின் 100 மார்க், ப்ரிசி ரைட்டிங் 1 கொஸ்டின், லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ரைட்டிங் 20. மொத்தம் வந்து 100, 150, அது ஒரு 350, 500 மார்க். இன்டர்வியூ வந்து இது ஒரு 250, 350, 400, இது ஒரு 150. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுல பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் அட் இதில் நடக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 3 வந்து தனியாக நடக்கும். ஸோ இதுதான் எனது இந்த எக்ஸாம் உடைய டீடைல்ஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரே மாதிரி மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்டகரியில நம்ம இதை ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இது நிறைய கொடுத்துறது தான். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மொத்தமே 19 சென்டர் தான் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி சென்டர்லாம் இல்லை இதுல. நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கும்போது சென்னை சென்டர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து சென்னை சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போகணும் அப்படின்னா சென்னை கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி கோவில்பட்டி, விருதுநகர் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்னைக்கு போகிறத விட திருவனந்தபுரம், அது பர்டிகுலர் நம்மளுக்கு தென்காசியில இருந்து திருவனந்தபுரம் ரொம்ப பக்கம். ஸோ திருவனந்தபுரம் சென்டர் போட்டு என்ன செய்யலாம், நம்ம இதுக்கு எழுதலாம். எக்ஸாம் சென்டர் ஃபார் சிட்டி ஸ்டேஜ் 2 பேப்பர் 3 கேட்டிருக்கான். ஸ்டேஜ் 2 பேப்பர் 3 இதுக்கு சென்னை மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் கிடையாது. அது 18 சென்டர் இருந்தது, இது 11 சென்டர் இருந்தது. அப்படின்னா நம்ம சாய்ஸ் கொடுக்க வேண்டியது முதல்ல திருவனந்தபுரம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 3க்கு வந்து நம்ம சென்னை தான் செய்யணும், எழுதணும். ஏன்னா சென்னையில பெரிய கேம்பஸ் இருக்கு, சிஎஸ்ஐஆர் கேம்பஸ், பெரிய கேம்பஸ் இருக்கு அங்க. அதனால அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோடைய டீடைல்ஸ். இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சேலரி நல்ல சேலரி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்ததுனால இதோடைய ரியாலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜூனியர் அசிஸ்டண்டோ அல்லது கிளர்க்கா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த போஸ்டிங்க்கு நம்ம ப்ரொமோஷன் போக முடியும். அதாவது செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எல்டிசியா ஜாயின் பண்ணோம் அல்லது ஜூனியர் கிளர்க்கா ஜாயின் பண்ணோம்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிராஜுவேட்டுக்கு இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா டைரக்டா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், ஃபைனான்சியல் பெனிஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணணும், நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், பர்டிகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு நிறைய நான் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கோம், கிளாஸஸ் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி, இந்த எக்ஸாம் பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் எங்களுடைய வெப்சைட் pubex360.in அதில் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு எழுதணும், தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் மத்திய அரசு வேலைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னா அந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாதீங்க. இதுக்கு எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நல்ல முறையில் ப்ரிப்பரேஷன் பண்ணினால் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணினால் இந்த எக்ஸாமும் அழகாக எழுதலாம். ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டுக்குள்ளதும் என்சிஆர்டிக்குள்ளதும் எல்லாமே ஓரளவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதனால் ஹெசிடேட் பண்ண வேண்டாம், தயங்க வேண்டாம். அந்த எக்ஸாமுக்கு என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பர், எங்களோட ஃபோன் நம்பர் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அதுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராக வரக்கூடிய எக்ஸாம். நியர்லி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாமே இப்போ வந்திருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்ஸாம். அதனால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கிராஜுவேஷன் எனி டிகிரின்னு தான் கேட்டிருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷலைஸ்லாம் கிடையாது, காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஜெனரல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, அல்லது பேங்க் பரீட்சைக்கோ, டிஎன்பிஎஸ்சிக்கோ, ரயில்வேக்கோ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமை போய் அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வின் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாப் கிடைக்கிறதுக்கோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்குன்னு நினைக்காதீங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமே வருஷத்துக்கு 1000 வேகன்சி தான் போடுறாங்க. இது கிட்டத்தட்ட 500 வேகன்சிஸ் இருக்குது. அதனால் இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எதுவும் இதை பற்றி, எக்ஸாம் பற்றி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் அடுத்த விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம அடுத்த யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.